ஹலோ கைஸ், திஸ் இஸ் சோஃபியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, இந்தியால இருந்து எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக அப்ராட் போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்க லோன் தராங்களா? பேங்க்ல என்னென்ன எலிஜிபிலிட்டி தேவை? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீடட்? எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? எவ்வளோ லோன்? இதெல்லாம் தான் பத்தி பார்க்க போறோம். பேங்க்ல எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கு உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் தேவை? நீங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் அண்ட் நீங்க 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அண்ட் ஹூ அண்ட் ஐஎம்ஏடி அப்ரூவ் பண்ணப்பட்ட காலேஜ்ல நீங்க அட்மிஷன் போட்டிருக்கணும். நெக்ஸ்ட் மெயினா கோ அப்ளிகண்ட், அதாவது உங்க பேரண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்கணும். எஜுகேஷன் லோன் வாங்குறது மூலயமா உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்னன்னா 100% எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. நீங்க ஒரு 25 lakhsலேருந்து 50 lakhs வரைக்கும் லோன் வாங்குறீங்கன்னா அது தவிர ஃபுட்டு, ஹாஸ்டல், டிராவல், புக்ஸ் இது எல்லாத்தோடைய எக்ஸ்பென்சஸும் அவங்களே பார்த்துப்பாங்க. தென் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு அண்ட் மொரட்டோரியம் பீரியட் பெனிஃபிட்ஸும் இருக்கு. நீங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் எந்த லோன் பேமெண்ட்டும் நீங்க பண்ண தேவையில்ல. முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய பேமெண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணா போதும். எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீடடா இருக்கு? அட்மிஷன் லெட்டர், விசா டாக்குமெண்ட், கோஅப்ளிகண்டோட இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் கொலாட்ரல் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே நீடரா இருக்கு. பேங்க்ல உங்களுக்கு அதிகபட்சமா எவ்வளோ லோன் தராங்க? 20ல இருந்து 75 lakhs வரைக்கும் கொலாட்ரல் இல்லாம உங்களுக்கு லோன் தராங்க. ஐ மீன் உங்களுடைய எஜுகேஷன் ப்ரூஃப் மட்டும் வச்சு உங்களுக்கு இந்த அளவுக்கு லோன் தராங்க. தென் 1.5 crores வரைக்கும் வித் கொலாட்ரலோட உங்களுக்கு எஜுகேஷன் லோன் தராங்க. எஜுகேஷன் லோனோட இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 8% முதல் 12% வரை நமக்கு இன்ட்ரெஸ்ட்ல லோன் தராங்க. அண்ட் முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா டாம்கோ அப்படிங்கிற ஸ்கீமில் 3%ல இருந்து 5% இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் நமக்கு லோன் தராங்க. எஜுகேஷன் லோனில் உங்களுக்கு ரீபேமெண்ட் அண்ட் மொரட்டோரியம் பீரியட் இருக்கும். நீங்கள் எம்பிபிஎஸ் 6 years படிக்கிறீங்கன்னா அந்த 6 years முடிக்கிற வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பேமெண்ட்டை கட்ட தேவையில்லை. நீங்கள் 6 years முடிச்சுட்டு ப்ளஸ் 1 year 7 yearsக்கு அப்புறம் உங்களுடைய லோன் பேமெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதும். இப்போ டாம்கோ ஸ்கீம் பற்றி பார்ப்போம். டாம்கோல உங்களுக்கு பர் இயருக்கு 6 lakhs வரை லோன் தராங்க. அதிகபட்சமா 5 வருஷத்துக்கு 30 லட்சம் வரை தராங்க. இதுல இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 8%, பெண்களுக்கு 3% வரை லோன் தராங்க. அண்ட் உங்க பேரண்ட்ஸோட இன்கம் 1.3 lakhsல இருந்து 6 lakhs வரை இருக்கணும். இந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா டாம்கோ ஸ்கீம்ல லோன் அப்ளை பண்ணலாம். இந்தியாவில் பல முன்னணி வங்கிகள் அப்ராட்ல போய் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு எஜுகேஷன் லோன் தராங்க. அதுல சில முக்கியமான பேங்க்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐசிஐசிஐ பேங்க். இவங்க எவ்வளோ லோன் தராங்கன்னா 3 crores வரைக்கும் லோன் தராங்க. இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10ல இருந்து 12% வரைக்கும் லோன் தராங்க. நெக்ஸ்ட் எஸ்பிஐ பேங்க். இவங்க எவ்வளோ லோன் தராங்கன்னா 1.5 crores வரைக்கும் கொடுக்குறாங்க. இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10ல இருந்து 11% வரைக்கும் கொடுக்குறாங்க. HDFC பேங்க். இவங்க 75 lakhsல இருந்து 1.5 crores வரைக்கும் லோன் தராங்க. இவங்களோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 to 13% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறாங்க. அடுத்து ஆக்சிஸ் பேங்க். இவங்களும் 75 lakhs வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. இவங்களோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 11 to 13% வரைக்கும் இருக்கு. அடுத்து பேங்க் ஆஃப் பரோடா. இவங்க 80 lakhs வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 11 to 12% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறாங்க. அடுத்து கனரா பேங்க். கனரா பேங்க்ல 80 lakhs வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் சேம் 11 to 12% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறாங்க. அப்ராட்ல படிக்க போறதுக்கு எஜுகேஷன் லோன் சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தென் திஸ் இஸ் சோஃபியா.